Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியா தான் சொல்லி தர போறேன். அதுல கிறிஸ்மஸ் பெல் வந்து கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோல நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். கிளிட்டர் ஷீட், உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை நீங்க வாங்கிக்குங்க. B7000 க்ளூ, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட க்ளூ கன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சிசர், பெல்லை வந்து நம்ம அழகு படுத்துறதுக்கு மிரர், ஸ்டோனும் நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு காம்பஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க, 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வந்து வரீங்க. உங்களுக்கு பெல்லோட சைஸ் வந்து எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 5 சென்டிமீட்டராக எடுத்திருக்கேன். ஸோ அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிட்டர் ஷீட்டோட பேக் சைடில் வந்து நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்குங்க. அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டுங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டேன். பிங்க் கலராக நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து 2 ஃபோல்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஈவனாக இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இப்போ சென்டரில் ஒரு லைன் தெரியும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்குங்க. ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஆஃபில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைன் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு சர்க்கிள் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதை ஒரு பெண்டை வந்து கீழே வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி இருக்கிறப்போல பார்த்துக்கிட்டு நீங்கள் இதோட ஃபினிஷிங் வந்து இந்த இடத்துல வந்து க்ளூ தடவிட்டு ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கோன் ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே போல் வந்து இன்னொன்று வேணும். 2 பெல் நம்மளுக்கு தேவைப்படும். பாருங்கள், நான் 2 பெல்லும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங் போல் தொங்க விட்டால் அழகாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாங்காக வந்து இதே போல் கிளிட்டர் ஷீட்டில் நான் கோல்டன் கலர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கேற்ற போல் பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சமாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சைடில் மட்டுமே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் மட்டும் நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வச்சு இதை வந்து நல்லா வந்து டர்ன் பண்ணி டைட்டாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கலரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து கோன் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன்னா நீங்கள் வந்து இது க்ரீன் கலர் எடுக்கலாம், கோல்டன் கலர் எடுக்கலாம், எது வேணால் எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதோட எண்டிங்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஒட்டி விட்டுருங்க. ஸோ 2 சைடும் வந்து இதே போல் ஒட்டணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த சைடை வந்து ஃபினிஷ் பண்ண நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 தேவைப்படும். ஸோ நான் வந்து 2ம் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் சென்டரில் வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட காம்பஸில் பின்னு இருந்தால் அதை வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணி மேலே எடுங்க. ஏன்னா இது ஹேங்கிங் இல்லையா, ஸோ லைட்டாக அந்த இடத்துல உள்ளேயும் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இதுலேயும் வந்து இது வந்து அட்டாச் பண்ணுங்க. நான் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, க்ரீன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு லீஃப் ஃபுல்லாக அழகாக வரைஞ்சிக்கலாம். அதை எப்படி வரையணும்னா நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் வரைகிறப்பலே வரைங்க. இல்லை உங்களுக்கு என்ன லீஃப் தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வரையலாம். ஸோ நீங்கள் அந்த பெல்லுக்கு ஏற்றப்பல அந்த லீஃப் வந்து நீங்கள் வரையணும். பார்த்தீங்களா, ஈவனாக இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இதே போல் 2 லீஃப் வேணும். 2மே வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பெல்லோட மேலே வந்து நீங்கள் அழகாக இதே போல் ஒட்டி விட்டுருங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விடணும். ஸோ நான் ஒட்டி விட்டுட்டு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் நம்ம அழகாக க்ரீன் கலர் லீஃப் வந்து ஒட்டிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுறப்போல் இருக்கிறப்போல் வச்சுட்டு இந்த இடத்துல க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டி விடணும். சென்டரில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், ஃபுல்லாக பண்ண தேவையில்ல. இல்லை இந்த எண்டிங் மட்டும் நம்ம ஒட்டி விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுனா கொஞ்சம் டைமிங் வந்து நீங்கள் கொடுங்க, கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த 2 லீஃபும் ஜாயின் ஆகிற இடத்துல இதை ப்ளஸ் ஸ்டோன் இருந்தால் நீங்கள் அழகாக வந்து ஒட்டி விடலாம். இல்லைனா ஒரு சின்னதாக பவு போல் பண்ணிவிட்டு அதுவும் வந்து இதில் வந்து ஒட்டும் போது உங்களுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் நடுவில் ஒட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இது ப்ளைனாக இருக்குது இல்லையா, இதை என்ன பண்ணுங்கள் நடுவில் வந்து ஸ்டோன் வந்து அழகாக ஒட்டலாம். நான் வந்து இன்றைக்கி மிரர் வந்து ஒட்டி ஒரு டைமண்ட் ஷேப் மிரர் வந்து ஒட்டி விட, இதே வந்து கிராண்டாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். நான் இப்போ 5 சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 6, 7, 8, 10 சென்டிமீட்டர் எந்த அளவுக்கு வேணுமோ பெல் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்டோன் வந்து அழகாக ஒட்டிட்டோம். இப்போ இங்கே வந்து சிம்பிளாக இருக்குது இல்லை, இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி ஸ்டோன் வந்து ஒட்டும் போது அது அழகாக இருக்கும். ஸோ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த லீஃபில் நடுவுலலாம் கோன்லலாம் வந்து அழகாக நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டோம். இங்கே வந்து நான் மிரர் ஒட்டியிருக்கேன், இங்கேயும் அதே மாதிரி வச்சுருக்கேன். இதை சுற்றி கோல்டன் கலர் செயின் இருந்தாலும் நீங்கள் வந்து அழகாக ஒட்டலாம். இந்த பெல்லோரை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டோன் வந்து கட் பண்ணி ஒட்டி இருக்கேன். ஸோ இது சிம்பிளான கிறிஸ்மஸ் பெல் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்மாலாக ரொம்ப ஸ்மாலாக நான் ஒரு பெல் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு அழகாக. இதே பாருங்கள் இதே போல் நீங்களும் அழகாக பண்ணலாம். பாருங்கள் இதே மாதிரி நான் இதே போல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்டும் நானும் பண்ணியிருக்கேன். இது ஒரு வீடியோ ஒரு லிங்க்கு வந்து நான் மேலே தரேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணும்னா என்னுடைய சேனல் இது இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.